மதுரையிலிருந்து அழகர்கோவில் நோக்கி நேற்றைய தினமான ஜூன் 6ஆம் தேதி டவுன் பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதில் அதிக பயணிகள் பயணம் செய்தனர். குறிப்பாக பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் பின் வரிசையில் அதிகமாக நின்று கொண்டிருந்தனர். மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்த அந்த நகர பேருந்து சாலையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து அங்கும் இங்குமாக அல்லோலப்பட்டபடி விபத்தை ஏற்படுத்தும் வகையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த பேருந்தின் பின்னால் காரில் சென்று கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணியின் மாநில துணைத் தலைவரும் திருச்சி மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலருமான SP சரவணன் இதை பார்த்து பதற்றமடைந்தார். அந்த பேருந்தை ஓவர்டேக் செய்து நிறுத்தி அதன் டிரைவரிடம் இந்த பேருந்தில் பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டாம், மாற்று பேருந்தில் அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதில் இருந்த பயணிகள் இறக்கப்பட்டு அந்த வழியாக வந்த மற்றொரு நகர பேருந்தில் ஏற்றிவிடப்பட்டனர். ஆனால் அவ்வாறு ஏற்றிவிடப்பட்ட அந்த மாற்று பேருந்தும் கூட பழுதான நிலையில் சற்று தூரம் தள்ளிவிட்ட பிறகுதான் ஸ்டார்ட் ஆனதாம்.